நலம் பேணலுக்கு நல்வரவு. உடல், ஆன்மா மற்றும் பிரபஞ்சம். இந்த சமுதாயத்துல இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற ஒரு சூப்பரான எனர்ஜி சிஸ்டம். அதாவது 7 சக்கரங்களை பத்தி தான் ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். இது ஏதோ தியரி மட்டும் இல்லைங்க, உங்க உள் ஆற்றலை பேலன்ஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ண ஒரு பிராக்டிக்கல் மேப். உங்களுக்கு எப்பவாச்சும் மத்தவங்க கிட்ட இருந்தோ இல்ல நம்ம கிட்ட இருந்தே நாம துண்டிக்கப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கா? ஒரு மாதிரி பேலன்ஸ் இல்லாத மாதிரி? ஒருவேளை உங்க எனர்ஜி சென்டர்ஸ் உங்ககிட்ட ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுதுன்னு அர்த்தமா இருக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க உடம்போட இந்த நுட்பமான எனர்ஜி சிஸ்டத்தை வழிநடத்த ஒரு பழங்காலத்து மேப் உங்க கையில கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு மேப் தான் இது. 7 சக்கரங்கள். இது என்னன்னா, நம்ம முதுகுத்தண்டோட அடியில இருந்து தலையோட உச்சி வரைக்கும் இருக்கிற பவர்ஃபுல்லான எனர்ஜி சென்டர்ஸ். சரி, வாங்க இந்த மேப்பை வச்சு ஒரு சின்ன பயணத்தை ஆரம்பிக்கலாம். நம்மளோட அடித்தளத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல நம்மளோட ஃபவுண்டேஷனல் எனர்ஜி சென்டர்ஸ், அதாவது நம்மள இந்த உலகத்தோட ரொம்ப உறுதியா இணைக்கிற மையங்கள். நம்மளோட பாதுகாப்பு, கிரியேட்டிவிட்டி, அப்புறம் நம்மளோட பர்சனல் பவர், இது எல்லாத்துக்கும் இதுதான் ஆதாரம். நம்மளோட எனர்ஜி சென்டர் மூலாதார சக்கரம். இது எங்க இருக்குன்னா, நம்ம முதுகுத்தண்டோட அடிப்பகுதியில. நம்மளோட பாதுகாப்புக்கும் ஸ்டெபிலிட்டிக்கும் இதுதான் அசைக்க முடியாத அடித்தளம். இப்போ நீங்க பார்க்கிற இந்த அடர்த்தியான சிவப்பு நிறம் தான் இதோட அடையாளம். சமஸ்கிருதத்துல இதுக்கு பேரு மூலாதாரா. இதுதான் முழு சக்கர சிஸ்டமுக்கே வேர் மாதிரி. நம்மளோட பாதுகாப்பு, நிலைத்தன்மை, அப்புறம் நம்மள உயிரோட வச்சிருக்கிற உள்ளுணர்வுகள் எல்லாத்தையும் இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த சக்கரம் பேலன்ஸ்டா இருந்தா நாம ரொம்ப பாதுகாப்பாவும் தைரியமாவும் ஃபீல் பண்ணுவோம். ஆனா இதுல பேலன்ஸ் இல்லைன்னா பயம், பாதுகாப்பின்மையெல்லாம் வர ஆரம்பிக்கும். சரி, நம்ம பயணத்துல அடுத்ததா கொஞ்சம் மேல போவோம். அடி வயித்துல இருக்கிற சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு. சுவாதிஷ்டானா இதோட எலமெண்ட் தண்ணீர். இதோட மந்திரம் வம். தண்ணியோட தன்மை மாதிரியே இது நம்மளோட கிரியேட்டிவிட்டி, எமோஷன்ஸ், சந்தோஷம், வாழ்க்கையோட ஓட்டம் எல்லாத்துக்கும் இதுதான் சென்டர். இது பேலன்ஸ்டா இருக்கும்போது நம்ம எமோஷன்ஸ் கூட கனெக்டடா இருப்போம், எந்த மாற்றத்தையும் ஏத்துக்க தயாரா இருப்போம். ஒருவேளை இது சமநிலையில இல்லைன்னா கிரியேட்டிவிட்டி பிளாக் ஆகலாம், இல்லைன்னா எமோஷன்ஸ் ரொம்ப கண்ட்ரோல் இல்லாம போகலாம். இப்போ நம்மளோட 3வது மையமான மணிப்பூரக சக்கரம். இத ரத்னங்களின் நகரம்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற நெருப்புனே சொல்லலாம். இந்த பிரகாசமான மஞ்சள் நிற எனர்ஜி சென்டர் தான் நம்மளோட பர்சனல் பவருக்கான இடம். மணிப்பூரகம் இதோட எலிமெண்ட் நெருப்பு. மந்திரம் ராம். ஒரு பிரகாசமான சூரியன் மாதிரி இது நம்மளோட தன்னம்பிக்கையும் மன உறுதியையும் 4 பக்கமும் பரப்புது. இது பேலன்ஸ்டா இருக்கும்போது நாம ரொம்ப நம்பிக்கையோட ஒரு நோக்கத்தோட செயல்படுவோம். இதுவே வீக்கா இருந்தா தன்னம்பிக்கை குறையறத நாம பார்க்க முடியும். சரி, இப்போ நாம ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம முழு சிஸ்டமோட மையப்புள்ளி, அதாவது நம்ம இதயம். இதய சக்கரத்தை கீழே இருக்கிற சக்கரங்களுக்கும் மேல இருக்கிற சக்கரங்களுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பாலோன்னு ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? இது நம்மளோட பூமி சார்ந்த தேவைகளையும் ஆன்மீக நோக்கங்களையும் ஒன்னா இணைக்கிற ஒரு முக்கியமான சென்டர். நம்ம மார்போட மையத்துல இருக்கிறது தான் அநாகதம், அதாவது இதய சக்கரம். இந்த அழகான பச்சை நிற மையம் தான் அன்பு, கருணை, அப்புறம் குணப்படுத்துதலோட ஊற்று. அநாகதம் அப்படின்னா காயப்படாத அல்லது தாக்கப்படாதன்னு அர்த்தம். இது அன்பு, இரக்கம், மன்னிப்பு, அப்புறம் மன அமைதியோட மூல ஆதாரம். இதய சக்கரம் திறந்திருக்கும்போது நாம நம்மளையும் சரி மத்தவங்களையும் சரி எந்த நிபந்தனையும் இல்லாம நேசிக்க முடியும். வாங்க நம்ம பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு போகலாம். நம்மளோட ஆன்மீக ஆற்றல் மையங்கள். இவைதான் நம்மள பிரபஞ்சத்தோட இணைக்கப் போகுது. இனிமே நாம நம்மளோட உண்மை, உள்ளுணர்வு, அப்புறம் உயர் உணர்வு மேல கவனம் செலுத்த போறோம். இப்போ நம்ம தொண்டை பகுதிக்கு வரோம். இங்கதான் இருக்கு நம்ம ஆன்மாவோட குரல்னு சொல்லப்படுற தொண்டை சக்கரம். இந்த தெளிவான நீல நிற மையம்தான் நம்ம கம்யூனிகேஷன் மற்றும் சுய வெளிப்பாட்டுக்கான சென்டர். விஷுத்தி, அதாவது சுத்திகரிப்பு. இதோட எலிமெண்ட் ஆகாயம். மந்திரம் ஹம். பறந்து விரிஞ்ச ஆகாயம் மாதிரி இது நம்ம எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் வெளிப்படுத்த ஒரு இடத்த உருவாக்குது. நம்ம உண்மைய தைரியமா பேசுறதுக்கான சக்திய இதுதான் நமக்கு கொடுக்குது. புருவங்களுக்கு நடுவுல நம்ம ஆஜ்ஞா அல்லது 3வது கண் சக்கரத்தை பார்க்கலாம். இது நம்ம உள்ளுணர்வுக்கும் உள்ஞானத்துக்கும் ஒரு பவர்ஃபுல்லான நுழைவாயில். ஆக்ஞா, இதோட எலிமெண்ட் ஒளி. அப்புறம் உலகமே அறிஞ்ச மந்திரம் ஓம். இந்த சக்கரம் என்ன பண்ணும்னா, நம்ம வெறும் கண்ணால பாக்குறத தாண்டி பார்க்க வைக்கும், நம்மளோட உள்ளுணர்வை நம்ப வைக்கும், தெளிவான பார்வையோட முடிவெடுக்க இது ரொம்பவே உதவும். நம்ம பயணத்தோட உச்சகட்டமா தலையோட உச்சிக்கு வர்றோம்.
இதுதான் நம்மளோட இறுதி இலக்கு, சகஸ்ரார சக்கரம். தெய்வீகத்தோட நம்மள நேரடியா இணைக்கிற புள்ளி இது. சஹஸ்ராரா அப்படின்னா 1000 இதழ்கள் கொண்ட தாமரைன்னு அர்த்தம். இது தெய்வீக உணர்வு, ஒற்றுமை, அப்புறம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களோடையும் நாம ஒண்ணுதான்ற உணர்வுக்கான நுழைவாயில். இது முழுசா திறக்கும்போது நாம எல்லையற்ற அமைதியையும் பிரபஞ்சத்தோட ஒரு ஆழமான இணைப்பையும் உணர முடியும். சரி, இப்போ நாம பார்த்த இந்த முழு பயணத்தையும் ஒரே பார்வையில பார்க்கலாம் வாங்க. உங்க எனர்ஜியோட ஒரு முழுமையான வரைபடம் இதோ. நம்ம பயணத்தோட மொத்த சாராம்சமும் இந்த டேபிள்ல இருக்கு. மூலாதாரத்தோட அந்த பூமி சார்ந்த நிலைத்தன்மையிலிருந்து சகஸ்ராராவோட பிரபஞ்ச இணைப்பு வரைக்கும் ஒவ்வொன்னும் நம்மளோட ஒட்டுமொத்த நல்வாழ்வுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இப்ப முக்கியமான கேள்வி, இதை எப்படி ஆக்டிவேட் பண்றது? ரொம்ப சிம்பிள். தியானம், மூச்சு பயிற்சி, அப்புறம் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் உண்டான இந்த மந்திரங்களை உச்சரிக்கிறது மூலமா இந்த எனர்ஜி சென்டர்ஸை நாம ஆக்டிவேட் பண்ணி பேலன்ஸ் பண்ண முடியும். உதாரணமா மூலாதாரத்துக்கு லாம் சொல்லலாம், இதே சக்கரத்துக்கு யம் சொல்லலாம். இந்த அட்டவணை உங்க பயணத்துக்கான ஒரு சூப்பரான கைடு. இப்போ இந்த பவர்ஃபுல்லான மேப் உங்க கையில இருக்கு. உங்க உள்ளாற்றல்ல புரிஞ்சுக்க, பேலன்ஸ் பண்ண, அப்புறம் அதை ஆக்டிவேட் பண்ண தேவையான அறிவு இப்போ உங்ககிட்ட இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க பயணத்தை எங்க இருந்து தொடங்க போறீங்க?